வெல்கம் டு நம்ம சினிமா. இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே கதையில் வந்த 2 திரைப்படங்களை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ஒரு 90s 80s அந்த படம் வந்திருக்கலாம். அந்த படத்தோட கதை இப்போ ரீசெண்டாக 2Ks அந்த மூவிஸ்லையும் இருந்திருக்கும். அந்த மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய திரைப்படங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரஜினி ஸ்ரீதேவி நடித்த நான் அடிமை இல்லை, அப்புறம் கமின் நடித்த டாடா, இந்த 2 படத்தோட கதையும் ஒன்று தான். அதாவது பார்த்தீங்கன்னா ரஜினியும் ஸ்ரீதேவியும் சின்சியராக லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஸ்ரீதேவி இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் குழந்தைய இவர் வளர்ப்பாரு. யாரு? நம்ம ரஜினி வளர்ப்பாரு. மனைவியோட நினைவுலேயே வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதை வாழ்ந்துட்டே குழந்தையும் வளர்ப்பாரு. டாடா திரைப்படத்தில் எப்படின்னா அதே மாதிரி தான். அவர் ஹீரோயினும் அவரும் லவ் பண்ணுவாங்க. குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினோட வீட்டில் குழந்தை செத்துருச்சுன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இவர் மட்டும் அந்த குழந்தைய வளர்ப்பார். வளர்த்து அந்த குழந்தை கொஞ்சம் பெரிய ஆளானதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அம்மா சேர்ந்துருவாங்க. கடைசியாக இவன் தான் என் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே சேர்ந்துருவாங்க. இது ரீமேக்குன்னு தெரியாம ரீமேக்குங்கிறதையே மறைச்சு உல்டா வேலையெல்லாம் செஞ்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கொஞ்சமா மாறி இருக்கு, மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி சிமிலரா. கமல் 3 கெட்டப்ல நடிச்ச அபூர்வ சகோதரர்கள், இந்த படத்தை பார்க்காதவங்க யாருமே இல்லை, எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்பாவை கொண்ட வில்லன்களை பழி வாங்குற மகன். 2 மகன்கள்ல ஒரு மகன் சர்க்கஸ் கலைஞரா இருக்கிற மகன் வில்லன்களை எல்லாம் கொல்லுவாரு. மெக்கானிக் கமல் மாட்டிக்குவாரு. இதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்த திரைப்படம் மெர்சல்லையுமே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டோரி தான். அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் அப்பாவை கொலை பண்ணிடுறாங்க. அதனால் பழி வாங்கிறதுக்காக வெற்றி விஜய் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுவார். ஆனால் அந்த கொலை பழி யார் மேலே விழுகும்னா மாறன் விஜய் மேலே பார்த்தீங்கன்னா விழுகும். கடைசியில் 2 பேரும் சேர்ந்து எப்படி வில்லனை கொள்கிறாங்க, அதே கதை தான். அதுலேயே அதே சேம் ஸ்டோரி, இது சேம் ஸ்டோரி தான். மௌனராகம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அது ராஜா ராணின்னு எடுத்து வச்சிருப்பாங்க. ஆமாம், மௌனராகம் படம் பார்த்துருப்பீங்க. மோகன் ரேவதி நடிச்ச படம். மோகன் ரேவதிக்கு கல்யாணம் நடக்கும். 2 பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. கடைசியில டைவர்ஸ் கேட்பாங்க. அப்புறம் ரேவதிக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அந்த பிளாஷ்பேக் சீன்ல கார்த்தி வருவாரு. கார்த்தியை இவங்க லவ் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில கார்த்தி இறந்துருவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வீட்லயே மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த மாப்பிள்ளை தான் மோகன். கடைசியில ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. ராஜா ராணிலையும் சேம் ஸ்டோரி தான். ராஜா ராணியில் என்ன அதே மாதிரி எப்படின்னா ஆர்யாவுக்கும் நயன்தாராக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேரும் ஒத்துக்கு போகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நயன்தாராக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போவாங்க. அதில் ஜெய் வருவார். அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா ஆர்யாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஆர்யாவுக்கு நஸ்ரியா. அவ்வளோதான். இங்கே இந்த கதையில் 2 ஃப்ளாஷ்பேக்கு, அந்த கதையில் ஒரே ஃப்ளாஷ்பேக். அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் கதையெல்லாம் ஒன்று தான். அட்லி தான் சொல்றதுல நல்லா வடையாச்சு. நல்ல வடையை ஒன்னா சொல்றதுக்கு பதிலாக 2ஆ சுட்டுருக்கிறாரு. இப்போ 2005 வந்த திருப்பாச்சி படம் பார்த்துருப்பீங்க. அண்ணன் தங்கச்சி ஸ்டோரி. அண்ணனுக்கு தங்கச்சின்னா அவ்வளோ உசுறு, தங்கச்சிக்கு அண்ணன்னா அவ்வளோ உசுறு. ஏன்னா 2 பேரும் அப்படியே ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. விஜய் பாத்தீங்கன்னா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சிட்டியில் இருக்கிற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சிட்டியில் இருக்கிற மாப்பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. சில ரவுடிகளால இவங்களுக்கு ஆபத்து. அவங்களுக்கு ஆபத்து வராம வில்லனுங்களை போட்டு தள்ளுற மாதிரி ஒரு காட்சிகள் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். அதே மாதிரிதான் அண்ணாத்த கதையும் பாத்தீங்கன்னா கிராமத்துல அண்ணன் தங்கச்சிங்க ரொம்ப பாசத்தோட இருக்காங்க. அந்த சமயத்துல தங்கச்சி ஓடி போயிடுறாங்க. இதுல ஒரே ஒரு வித்தியாசம் தான் மாற்றம், ஒரே ஒரு விஷயம் தான் மாறி. ஆமா, அண்ணாத்த ஓட விட்டுருவாரு. இந்த சிவகிரி டீசெண்டா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அவ்வளவுதான். அங்க அவங்க கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் கொல்கத்தால நிறைய ரவுடிங்க இருப்பாங்க, தொல்லைகள் இருக்கும். அதை தங்கச்சிக்கே தெரியாம எப்படி அந்த ரவுடிகளை எல்லாம் அழிக்கிறாருங்கிறது தான் அடுத்த படம். பாத்தீங்கன்னா கிரி, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்ச படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நண்பன் போலீஸா இருப்பாரு. போலீஸா இருந்து ரவுடிகளோட மோதுவாரு. ரவுடிக பிரகாஷ்ராஜா கொண்டுடுறாங்க. பொண்டாட்டி குழந்தைகளையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ரவுடிக துடிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அர்ஜுன் அவங்க இடத்துக்கு போறாங்க. அந்த வில்லனுங்களை கொண்டுடுறாரு. இதுதான் கிரி படத்தோட கதை. ஸோ சேம் பேட்ட திரைப்படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் ஹாஸ்டல் வார்டனாக வராரு நம்ம தலைவர். எதுக்காக வராருன்னா அவருடைய நண்பனுடைய மகன் அங்கே படிச்சுட்டு இருப்பார். ஸோ அவரை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தில் வராரு.
இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா கிரி படத்தில் வந்து வில்லனுங்க அவங்கள தேடி வருவாங்க. ஆனால் பேட்ட படத்தில் தலைவரே தேடி போய் கொலை பண்ணுவார் வில்லனை. அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து ஏய். இந்த படம் பார்த்தீங்கன்னா சரத்குமாருக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். தங்கச்சி மேல அவ்வளோ பாசம். கடைசியில வந்து ஒரு தெரிஞ்சிடும் சொந்த தங்கச்சி இல்லை அப்படின்னு. கலாபவன் மணி தான் வந்து சொந்த அண்ணன் இந்த தங்கச்சிக்கு. அவர் வந்து ராணுவ வீரராக இருக்கிறாரு. ரவுடிக்கு என்ன பண்ணிடுறாங்க, இவரை கொண்டுடுறாங்க. அப்புறம் அந்த கொன்ன ரவுடிகளை வந்து சரத்குமார் வந்து பழி வாங்குறாரு. கலாபவன் மணியோட தங்கச்சியை வந்து நம்ம சரத்குமார் வந்து காப்பாத்துறாரு. வேதாளம் திரைப்படத்தினுடைய கதையுமே வந்துட்டு சேம் அந்த ஏஐ படத்தோட கதை மாதிரியே தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அண்ணா தங்கச்சின்னு சொல்லிட்டு நம்ம அஜித் அவர்களையும் லட்சுமி மேனன் அவர்களையும் காட்டுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த தங்கச்சியே இருக்க மாட்டாங்க. அந்த தங்கச்சிக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். வில்லனுங்க வந்து கடத்தி வெளியில் விற்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்போ அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்த எவிடன்ஸோடு வந்திருப்பாங்க. அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணி வைக்கிறாரு நம்ம தல அஜித் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அண்ணன் தங்கச்சி செட்டில்மெண்ட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்குறப்போ ஏய் அண்டு வேதாளம் ரெண்டும் சேம் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். பாண்டியன் இந்த படத்தில் வந்து ரஜினி நடிச்சிருப்பாரு. குஷ்பு ஹீரோயின். பொறுக்கித்தனமாக சுற்றிட்டு இருக்கிறாரு நம்ம ரஜினி. அக்கா வந்து போலீஸ். செய்யாத தப்புக்கு அக்கா வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து ரஜினி சார் வந்து போலீஸ் கட்டப்பில் வருவார். பாண்டியன் ஐபிஎஸ் அப்படின்னு. அவங்க அக்கா ஹஸ்பண்டை வந்து கொன்னது யாரு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது கிளைமேக்ஸா வச்சிருப்பாங்க. இதே கதையை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்களுடைய நடிப்பில் வந்த போக்கிரி திரைப்படமாகவும் இருந்திருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பொறுக்கிகளாக சுற்றிட்டு இருப்பார். ஒரு மாதிரி போக்கிரித்தனம் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் கிளைமேக்ஸில் நமக்கே தெரியும் திடீர்னு வந்து பார்த்தோன்னா ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதே சேம் பிளாட் தான் வந்துட்டு பாண்டியன் திரைப்படத்துலையுமே வச்சுருப்பாங்க. அந்த போக்கிரி படத்தில் ஒரு சீன் வரும் தெரியுமா, அந்த ஹீரோயின் வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி, எக்ஸசைஸ் பண்ற மாதிரி. இந்த படத்துலயும் அதே சீன் தான் இருக்கும். பாண்டியன்லயும் அதாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜனகராஜும் ரஜினி ரெண்டு பேரும் இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து ஜன்னல் வழியே எட்டி பார்ப்பாங்க. அதே சேம் சீனை கூட விடல, கதையை மட்டும் விடலன்னா சீனையும் விடல, இதே சீனை அதுலயும் போட்டிருப்பாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த ஜெயிலர் அப்புறம் விக்ரம் இந்த ரெண்டு படத்தோட கதையுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஜெயிலர் படத்துல பாத்தீங்கன்னா அப்பா வந்து ரிட்டையர்ட் போலீஸு. அவங்களுடைய ஃபேமிலியோட சந்தோஷமா இருப்பாரு. அவரோட மகன் வந்து போலீஸ் வந்து அவர் வந்து திடீர்னு காணாம போயிடுறாரு. வில்லன்களோட சேர்ந்து சில கடத்துறது. கிளைமேக்ஸ் சீன்ல வந்து மகனை வந்து கொண்டுடுறாரு. இதே விக்ரம் படத்தோட கதையும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். எப்படின்னா நம்மளால் கமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஏஜென்ட்டாக இருப்பார், பிளாக் ஸ்குவாட் ஏஜென்ட்டாக இருப்பார். அவர் அங்கே போலீஸு, ஒரு ஏஜென்ட்டு. இவருக்குமே ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து பார்த்தோன்னா ட்ரக்கை விற்கிறவங்கள பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மாட்டி இறந்து போயிடுவான். அவங்கள கொலை பண்ணுறேன்டா, ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் களத்தில் குதிப்பார் விக்ரம். அதே தான். ஆனால் அதில் வந்து என்ன ஆகுன்னா அந்த பையனும் கூட சேர்ந்துருப்பான் ஜெயிலரில். கிளைமேக்ஸில் மட்டும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும் ஜெயிலர் பொறுத்த வரைக்கும். அந்த பையனை அவர் கொல்ற மாதிரி காட்டுவாங்க, இவர் இந்த பையன் சாவுக்கு பழி வாங்குற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் பேராக இருப்பாங்க. சிமிலராக தான் இருக்கும் ஸ்டோரிஸ். இதுல வந்து பையன் இருக்கா, அதுல வந்து இறந்துடுறான். மாப்பிள்ளை படமும் நம்ம தலை நடிச்ச வான்மதி படமும் சேம் ஸ்டோரி தான். மாப்பிள்ளை படம் பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்து சும்மா பொய்க்கித்தனமா ஊர் சுத்திட்டு இருப்பாரு, தண்ணியை போட்டு அப்படி இப்படின்னு இருப்பாரு. அம்மலா வந்து கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுவாரு. லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிப்பாரு. இந்த கல்யாணம் வந்து அவங்க அம்மா ஸ்ரீவித்யாவுக்கு வந்து பிடிக்காது. மாப்பிள்ளையை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சதி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. மாப்பிள்ளையும் மாமியாரும் வந்து சமாதானம் ஆனாங்களா, அதை வந்து கிளைமேக்ஸை வச்சிருப்பாங்க. மான்மதி படத்துலயும் அதே தான். நம்ம தலை வந்து பாத்தீங்கன்னா அப்ப சின்ன பையனா இருப்பாரு. பொறிக்கு பசங்களோட சேர்ந்துட்டு ஊர் சுத்திட்டு பொண்ணுங்களை எல்லாம் சைட் அடிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. சுவாதி மாட்டுவாங்க. சுவாதிக்கு உங்களுக்கு நம்ம தலைக்கு வந்து மோதல் வரும். மோதல் வந்ததுக்கு அப்புறம் காதல் வரும். காதல் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த விஷயம் சுவாதியோட அம்மா வடிவுக்கரசிக்கு தெரியும். வடிவுக்கரசி வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரி. கொஞ்சம் கோடீஸ்வரி ஒரு திமிர் இருக்குன்னு வைங்களேன். பொறுக்கிய வந்து நான் மாப்பிள்ளையை ஏத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பல தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணுவாங்க, முடியாது. கடைசியில வந்து ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது வந்து வான்மதி படத்துல கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பாங்க. அடுத்த படம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச பாஷா. அந்த பாஷா திரைப்படமும் தலை அஜித் நடிச்ச ஜனா படமும் வந்து சேம் ஸ்டோரி தான்.
நீங்க பாஷா படத்தோட கதை என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்ப ஜனா படத்தோட கதை பாத்தீங்கன்னா கிராமத்துல வந்து வயல் காடு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க குடும்பத்தோடு இருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல தெரியும் இப்போ இவர் வந்து பாம்பேல எப்படி இருந்தாரு, என்ன மாதிரி எல்லாம் இருந்தாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு வந்து திரும்ப கிராமத்துக்கே வந்தாரு அப்படிங்கறத வந்து படத்துல காட்டியிருப்பாங்க. கடைசியில வந்து வில்லனை கொன்னாங்களா இல்லையாங்கிறத வந்து கிளைமேக்ஸ், 2 படத்துலயும் கிளைமேக்ஸ் அப்படிதான் வச்சிருப்பாங்க. அது இதுலயும் பாம்பேக்கு தான் போயிருப்பாரு. இதுலயும் பாம்பேக்கு தான். இல்ல கேங்ஸ்டர்னாவே பாம்பே தான். அப்புறம் நாயகன் படமும் இந்த காலா படமும் ஒண்ணுதான். ஆமா ஆமா. நாயகன் படத்துல வந்து மும்பை தாராவியில வந்து தமிழர்களை அங்க மும்பை வாழ் மக்களை வந்து நம்ம கமல் சார் வந்து காப்பாத்துறாரு. கமலுக்கு வந்து அசிஸ்டண்டா ஜனகராஜ் இருப்பாரு. காலா படத்துலயும் அதே மாதிரிதான் ரஜினி. அங்க மும்பை தாராவியில் இருக்கிற மக்களுக்கு வந்து இவரு தான் ஹெட்டு. காலா அப்படின்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க. இவருக்கு கூட இருக்கிறது வந்து சமுத்திரக்கனி. இதுல ஜனகராஜ் மாதிரி இதுல சமுத்திரக்கனி. வில்லனுக்கும் இவருக்கும் மோதல் நடக்குது. கடைசியில நாயகன் படத்துல வந்து கடைசியில கமல் இறந்துடுறாரு. இந்த படத்துலயும் இறக்குற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனா காலா உயிரோடு இருக்கிற மாதிரி தான். இல்ல அது எப்படி, அது வந்து ஒரு இதாவே காட்டிடுவாங்க. இறந்துட்டாரா இல்லையாங்கிறதையே வந்து ஒரு சஸ்பென்ஸா காட்டியிருப்பாங்க. எனக்கு அது எப்படின்னா இறந்துட்டாரு, இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள் கூட காலம் எப்போவுமே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டிங் காட்டியிருக்காரு. சரி, ஓகே நண்பர்களே, இதே போன்ற இன்னும் நிறையா சினிமா கன்னடங்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.